என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? நீங்க சிவாவோட அம்மாவா? ஆமா, சொல்லுங்க. இப்போ உங்க மகனோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குமா? தலையில அடிபட்டதால மூளையில இருக்கிற ரத்தம் உறைஞ்சு போயிருக்கு. அதனால மூளைச்சா ஏற்பட்டிருக்கு. இப்போதைக்கு நாங்க உங்க பையனை வெண்டிலேட்டர்ல வச்சிருக்கோம். என்ன சொல்றீங்க? மூளைச்சாவா? அப்படின்னு என்னது? விபத்துல உங்களுக்கு அடிபட்டதால மூளைக்கு போற தண்டுவடம் நிரந்தரமா செயல் இழந்திருக்கு. வெண்டிலேட்டர் யூஸ் பண்ணி நாங்க செயற்கை சுவாசம் கொடுத்துருக்கோம். அதனால 12 to 24 மணி நேரம் வரைக்கும் அவங்களால உயிரோட இருக்க முடியும். இதுல ஒரு சிலருக்கு 1 வாரம் வரைக்கும் கூட இருப்பாங்க. ஆனா அவங்களோட இறப்பணமும் உறுதிதான். ஐயோ, பதறாதீங்கம்மா. பதறாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க மனசு வச்சா உங்க மகனை மாதிரி இருக்கிற எத்தனையோ பேரை காப்பாத்தலாம். ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? என்னோட இந்த நிலைமை இல்லையா? ஆமாமா, உங்க மகனோட உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமே. இது பல பேரோட வாழ்க்கைக்கு கை கொடுக்கும். என்ன டாக்டர் சொல்றீங்க? உடல் உறுப்பு தானமா? எஸ், ஆர்கன் டொனேஷன். நம்ம நாட்டுல எத்தனையோ பேருக்கு இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கண் போன்ற உறுப்புகள் எல்லாம் தேவைப்படுது. ஒரு உடல் உறுப்பு தானத்தால 50 பேர் உயிர் வாழ்றாங்க. இதுவே இந்த உடல் உறுப்பு தானம் கிடைக்காம ஒரு நாளைக்கு 22 பேர் இறந்து போறாங்க. உங்க மகனோட உடல் உறுப்பு தானத்தால இங்க எத்தனையோ பேர் பயனடைய காத்துக்கிட்டு இருக்காங்க. நிறுத்துங்க டாக்டர். என்னோட நண்பனோட இதயம் எல்லாம் நீங்க எடுத்துப்பீங்க. உடல் உறுப்பு தானம்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அதை விட்டு போட்டு உடல் உறுப்பு தானமா முடியவே முடியாது. கேள்விப்பட்டதே இல்லையே. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி சம்மதிக்க முடியும்? முடியவே முடியாது. ஐயோ, என் மகனோட கண்ணை பிடிக்கி இதய தருத்தி இறத்தி கூறு போட சொல்றீங்களா? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா டாக்டர்? ஏங்க, ஏற்கனவே செத்துட்டு இருக்காங்கன்னா மேலும் கொள்ள சொல்றீங்களா? இதுக்கு நாங்க எப்படி சம்மதிப்போம்? முடியவே முடியாது. நாங்க உயிரை காப்பாத்துறதுக்கு தான் படிச்சிருக்கோம், கொல்றதுக்கு இல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க மகனோட இதய துடிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அவன் இப்பவே இறந்தது மாதிரி தான். வெண்டிலேட்டர் நாங்க எடுத்துட்டா அவனோட இதய துடிப்பு நின்று போயிடும். அதுக்கப்புறம் உடல் உறுப்பு தானத்தால எந்த பயனுமே இல்லை. வீணா மண்ணுக்கு போகிற உடல் உறுப்புகளை மரணத்தின் வாயிலில் இருக்கிற பல பேருக்கு தான் செய்யலாமே. இது சொல்ல வேண்டியது என் கடமை. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இதுக்கு விருப்பம் இல்லைன்னா வேற வழி இல்லை. நீங்க உங்க மகனை தூக்கிட்டு போக வேண்டியதுதான். ஏன் உலகத்தை விட்டு போகணும்? நான் போக மாட்டேன். நான் சரி வரை எங்காம எத்தனை பேர் மரணத்துல நிக்கிறாங்க தெரியுமா? அவங்கள யாராவது ஒருத்தர் காப்பாத்தி அவங்க குடும்பத்திற்கே நன்மை தரும். யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில சந்தோஷம் தரும். ஒரு அம்மாவிற்கோ, ஒரு பிள்ளைக்கோ, ஒரு மனைவிக்கோ நான் தேவை. என்ன அவங்க கிட்ட போக விடும். இந்த உலகத்துல என்ன வாழ விடும். என்ன மண்ணோட புதைச்சிடாதீங்க. எங்களை அழிக்காதீர்கள், எங்களை அழிக்காதீர்கள். உடல் உறுப்பு தானம் மூலமா நம்ம நண்பனை மீண்டும் இந்த உலகத்துல வாழ வைக்க முடியும். என் மகனுடைய உடல் உறுப்புகள் பல பேரோட உயிரை காப்பாற்ற முடியும். புரிஞ்சுட்டேன் டாக்டர். டாக்டர், எனக்கு தான் என் மகன் இல்லாம போயிட்டான். என் மகனோட உறுப்புகளாக பல தாய்மார்கள், பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டான். இந்த உடல் உறுப்பு தானத்தை பத்தி மற்றவங்க கிட்ட சொல்லி வழிகாட்டுறோம் டாக்டர். உங்களை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. யார் டாக்டர் அவங்க? ரியா, நிலா, உள்ள வாங்கப்பா. நீங்க இதே மாதிரி எப்பவும் மகிழ்ச்சியோட இருக்கணும். என் பையனுடைய உடல் உறுப்புகளாக நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உடல் உறுப்பு தானம் செய்வோரின் இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று முதல்வரின் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. நாம இறந்த பின்னாடியும் இந்த உலகத்துல வாழலாம். உடல் உறுப்பு தானம் நாம் மதங்களையோ மனங்களையோ புண்படுத்துறதா தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நம்ம வாழ்ந்து முடிச்ச பின்னாடி இந்த மண்ணுக்கும் நெருப்புக்கும் கொடுக்கிற உறுப்புகளை மனிதர்களுக்கு தானம் செய்ய